ஸோ இன்றைக்கி வந்து வீட்லேயே நம்ம எப்படி சென்ட்ரிஃபியூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சென்ட்ரிஃபியூஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிக்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பிளட்டில் வெறும் வாட்டர் மட்டும் இருக்காது, அது கூட இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணால் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுக்காக தான் சென்ட்ரிஃபியூஜை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சென்ட்ரிஃபியூஜ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ சென்ட்ரிஃபியூஜ் பண்ண உங்களுக்கு என்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ காம்பஸ் எடுத்து ஸ்கேலில் ஒரு 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ மெஷர் பண்ண 6 சென்டிமீட்டரில் இந்த கார்ட்போர்டில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளை நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்ட்போர்டில் சென்டரில் வந்து ஒரு புள்ளி வச்சுக்கலாம். மார்க் பண்ண இடத்துல பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டனை இந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணி கம் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம நூல் எடுத்து இதில் கோத்துக்கலாம். மொத்தமாக இதில் 2 நூல் கோத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாம்பிளை ரெடி பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு குங்குமம் எடுத்துருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ண இந்த சாம்பிளை ஃபில்லர் யூஸ் பண்ணி இந்த எப் அண்ட் எஃப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எப் அண்ட் எஃப்பை இந்த கார்ட்போர்டில் செலோடேப்பை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு எப் அண்ட் எஃப்பையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஆப்போசிட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம் போது அந்த வெயிட் வந்து பேலன்ஸ் ஆக தான் நான் ஆப்போசிட்டில் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இதை சுற்றி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வந்து ஒரு மினிட்டுக்கு 6000 வாட்டி சுற்றும். நம்ம இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த DIY சென்ட்ரிஃபியூஜ் கிட்டத்தட்ட பர் மினிட்டுக்கு வந்து 1000 தடவை சுற்றுது இது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் வந்து 2 சப்ஸ்டன்ஸை தனித்தனியாக பிரிக்க யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், நம்ம சுற்றினதுக்கப்புறம் வாட்டரும் அப்புறம் அந்த ப்ரெசிபிடேட்டும் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பிளட் எடுத்து இந்த மாதிரி சுற்றினா கூட இந்த மாதிரி தான் தனித்தனியாக வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகும்.
ஸோ மேலே இருக்க வாட்டரை வந்து சூப்பர்நேட்டர்னு சொல்லுவாங்க, கீழே இருக்க ப்ரிசிப்டேட்டை வந்து பெல்லட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வீட்டிலேயே ஒரு சென்ட்ரிஃபியூஜை க்ரியேட் பண்ணி ஒரு சாம்பிளில் இருக்கக்கூடிய 2 சப்ஸ்டன்ஸை தனித்தனியாக பிரிக்கலாம். தேங்க்யூ.